ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு மண் சட்டியை ஸ்டவ்வில் வச்சிடுறேன். சட்டி லைட்டாக சூடாக ஆரம்பிக்கும்போது நமக்கு ரசத்துக்கு தேவைப்படக்கூடிய தண்ணியை அதில் ஊற்றிடுறேன். கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு மூடி வச்சு மூடி வைங்க. தண்ணி சூடாகட்டும். இன்னொரு பக்கத்தில் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 5லேருந்து 6 நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். இது கட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக காய வச்சு எடுத்ததுனால கலர் இப்படி இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ் நெல்லிக்காய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 வெள்ளைப்பூடு தோல் எடுக்காமல் அப்படியே போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இதை லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஒரு தக்காளி எடுத்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். புளி நான் இதில் சேர்க்க மாட்டேன். இதில் தக்காளி உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும்னா 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன். இப்போது நம்ம தண்ணி சூடாகிடுச்சான்னு சொல்லிவிட்டு லைட்டாக செக் பண்ணிப்போம். தண்ணி கொஞ்சம் கூட சூடாகணும். மறுபடியும் மூடி வச்சிடுறேன். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பை உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது தண்ணி சூடாக இருக்கும். தண்ணி சூடானதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் சேர்த்துடலாம். நெல்லிக்காய் போட்டால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. அதுக்கு வேண்டி தான் தண்ணி முதலே சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விடணும். நெல்லிக்காய் நல்லா சூடாகிடக்கூடாது, அது மட்டும் நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பை அது தண்ணியோடு சேர்த்து அதில் சேர்த்துடலாம். நல்லா வெந்துடணும். அப்போ அந்த பருப்பு ரசத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிரும். இது தனியாக கூட எடுத்து தனியாக குடிக்கலாம். ரசத்தை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கணும். ரசத்துக்கு மெயினாக உள்ளதே காயப்பொடி. அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு பக்கத்தில் சின்ன பேன் எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வேண்டி அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் 2 வரமிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு இந்த ரசத்துலேயே ஊற்றிடலாம். இந்த ரசம் சாதத்துக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி. பிள்ளைங்க நெல்லிக்காய் சாப்பிட பிடிக்காத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி வச்சு ரசம் வச்சு கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தாளித்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரசம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துடுறேன். கொத்தமல்லி இலை நம்ம கொதிச்ச பிறகு போடுறது வரைக்கும் கொதிக்க ஆரம்பிக்க அந்த டைம்லேயே நம்ம போட்டு எடுத்துடணும். இப்போ ரசம் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தி. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கூட ஏதாவது ஒரு காய்கறி பொரியல் வச்சு சாப்பிட்டாலே போதும். வேறு எதுவும் தேவைப்படாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.